இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இவ கிடக்குற நிலைமைய பாரு. என்னத்த சொல்ல, இவ அண்ணன் இவளை ஏசி போட்டானா அம்மா திதிய பார்க்க முடியலையா. மறுபடியும் உங்காம திங்காம கிழிஞ்ச நாறு மாதிரி கிடக்கா பாத்தியா. இவளை இங்க வச்சுக்கிட்டு மாரடிக்க என்னால முடியல. இப்படி ஒவ்வொரு சண்டைக்கும் பட்டினி கிடந்தா இவ மட்டும் இல்ல, இவ வயித்துல இருக்கிற குழந்தைய சேர்ந்து போயிடும் போல இருக்கு. ஏய், என்ன பேச்சு பேசுற? முடியல, ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் செய்தா. வேணாம், இவளுக்கு என்ன வேணும்? இவ அண்ணனோட இருக்கணும், அவ்வளவுதானே. போட்டோம், அவங்க அண்ணன் வீட்டுக்கே இவ போட்டோம். தயவு செஞ்சு இவளை அழைச்சிட்டு போயிடு. என்னால இவ படுற கொடுமையில தாங்க முடியல. ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம மைனி எப்படி கிடக்குது பாருக்கா. வீட்டுல யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க. ஏசக்கி, ஏண்டி இப்படி எல்லாம் செய்யற? நான் என்னல ஆசைப்பட்டேன், இவளை நல்லபடியா வச்சு பாத்துக்க தானே தேடி வந்து அழைச்சுக்கிட்டு வந்தேன். இப்படி பண்ணுதாளே இவ, நான் என்ன திட்டி செய்ய? போதும் பரணி, உனக்கு புண்ணியமா போகும். நீ கையோட அவளை அழைச்சிட்டு போயிடு. இவ இப்படி இருக்கிற நிலைமை என்னால பார்க்க முடியல. ஆமாட்டி, போதும். இவளை இப்படியே விட்டா கண்டதெல்லாம் நடந்துரும். தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருவல. எனக்கும் அப்பப்போ மயக்கமா வருது. நான் இவளை பாப்பேனா இல்ல என்னைய பாப்பேனா? மைனி தான் சாப்பிட மாட்டேன்ருச்சு, நீ என்னத்துக்குமா பட்டினி கிடக்க? சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். இல்ல பரணி, நான் முடிவு எடுத்துட்டாங்களா? போதும், இதுக்கு மேல என்னால முடியாது. இவதான் என் உசுறு. இவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு இவ இழுத்து இழுப்புக்கெல்லாம் போன. ஆனா இவ நான் முக்கியம் இல்ல, அம்மையும் முக்கியம் இல்லைன்னு நினைக்க. அது மட்டுமா, அவளை சித்திரவதை பண்ணிக்குதா. ஏசக்கி, பாத்தியா உன் புருஷன் எவ்வளவு வருத்தப்படுறான்னு பாத்தியா? அவ கேட்க மாட்டாள, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. இப்படியே போனா அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்காமலே போய் சேர்ந்துரும்ல. டேய்,